இன்றைக்கி நம்ம ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். 1/4 கப் பச்சை பட்டாணி, 1/4 கப் ஜவ்வரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் வெள்ளை கொண்டக்கடலை, 1/4 கப் பச்சை பயிறு, 1/4 கப் சிவப்பு சோளம், 1/4 கப் ராகி, இட்லி அரிசி 1/2 கப், உளுந்து 1/4 கப். இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ராகி, சிவப்பு சோளம் இந்த மாதிரி சிறுதானியத்தில் அழுக்குகள் நிறையா இருக்கும். அதனால் நல்லா நிறைய டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் ஊற வச்சோன்னா இது மினிமம் பார்த்திங்கன்னா அது தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு மினிமம் குறைஞ்சது நீங்கள் 3 மணி நேரம்னாச்சும் அட்லீஸ்ட் ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா காலையில் பண்ணணுன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. ஒரு 9 மணி போல் காலையில் நீங்கள் டக்குன்னு எடுத்து உடனே தோசை ஊற்றிக்கலாம் அரைச்சிட்டு. இது இப்போ நான் 3 மணி நேரம் ஊற வைக்கிறேன். நீங்கள் ஓவர் நைட்டும் ஊற வைக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஊறிடுச்சு. எந்த அளவுக்கு ஊறிடுக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சு எல்லாமே. இது 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். 2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் ஊறக்கூடாது. 3 மணி நேரம் நல்லா கண்டிப்பாக ஊறியே ஆகணும். ஓவர் நைட்டும் நீங்கள் ஊற விடலாம். ஆனால் மினிமம் 3 மணி நேரம் ஊறணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கேற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு பருப்பு வகையெல்லாம் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும். ஸோ பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் ஒரு தூள் பெருங்காயம் எது வேணாலும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்கணும். ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது மாதிரி எனக்கு ஒரு 3 டைம் அரைக்கிற மாதிரி இருந்துச்சு. இது நீங்கள் மாவு தோசை ஊற்றுனதுக்கப்புறம் உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. வெளியே ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக புளிச்சிடும். ஒரு நாள் வச்சுருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை வச்சு யூஸ் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேளைக்கு மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டா நல்லது. இது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கான வேலை கிடையாது. அதனால் சீக்கிரம் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ நான் போடுற திங்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். இதில் நீங்கள் உப்பு போட்டு டேரெக்டாகவே தோசை ஊற்றிக்கலாம். தோசை சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா வரும். நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆப்ஷனல் தான். இதோடய நீங்கள் வெறும் உப்பு மட்டும் போட்டுட்டு டேரெக்டாக தோசை ஊற்றினாலும் அடை தோசை சூப்பராக தான் இருக்கும். ஸோ நான் உப்பு தேவையான அளவு போட்டுட்டேன். இந்த வெங்காயம் போடுறதெல்லாம் ஆப்ஷனல் தான். 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் முருங்கைத்தலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முருங்கைத்தலை போட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது நல்லா தோசை மாவு பேட்டருக்கு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அடை தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு அடை தோசை ஊற்றுறதுக்கு நம்ம மோஸ்ட்லி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த அடை தோசையோட டேஸ்ட் இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். இது மெலிசாக ஊற்றிக்கலாம், மொத்தமாக ஊற்றிக்கலாம். மெலிசாக ஊற்றினா ரோஸ் மாதிரி வரும். மொத்தமாக ஊற்றினா இன்னுமே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பொறுமையாக சிம்லேயே வச்சுடுங்க. ஹையில் வச்சா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் சிம்மில் வச்சா தான் அந்த ரோஸ்ட் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பரான அடை தோசை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.